எல்லோருக்கும் வணக்கம். போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய விட இன்று வேலைக்கு வராதவர் எண்ணிக்கை அதிகரித்தது. வெளியாட்களை அதிகம் வேலையில் சேர்த்த வேண்டும் என்கிற முயற்சியிலே தான் அரசு ஈடுபட்டது. போக்குவரத்து அமைச்சரும் வேலைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இதற்கு மத்தியிலே இந்த வேலை நிறுத்தம் தடை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு மதுரையிலே போடப்பட்டது, சென்னையிலேயும் போடப்பட்டது. சென்னையிலே தலைமை நீதிபதி அவருடைய அமர்விலே நேற்று இந்த வழக்கு வந்தது. பிறகு அது இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. காலை என்றார்கள், பிறகு மாலையிலே விவாதிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டார்கள். கேட்கிற போதே தலையிட்டு நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். அதில் ஒன்று, இவ்வளவு நாட்களாக கொடுக்கப்படாமல் இருக்கிற பஞ்சப்படியை ஏன் கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? நீதிமன்றம் மற்றது இதெல்லாம் தீர்ப்புகள்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, ஏன் இன்னும் அமலாகாமல் இருக்கிறது என்பதை வலுவாக எழுப்பினார்கள். பொங்கல் நேரத்திலே இந்த வேலை நிறுத்தம் அவசியமா, யோசிக்க வேண்டாமா என்கிற கருத்தையும் எழுப்பினார்கள். நம்முடைய நியாயங்களை, எங்களுடைய நியாயங்களை எங்களுடைய வழக்கறிஞர்கள் வலுவாக எடுத்து சொன்னார்கள். இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் கடைசியாக எங்களுடைய சங்கங்கள் கேட்டன. அது பொங்கலுக்காக என்பதற்காகத்தான் கேட்டார்கள். அதையும் ஒத்துக்கொள்ள மறுக்கிற காரணத்தினால இது நடக்கிறது என்று வாதிட்டார்கள். அதுக்கு பிறகு அரசு தரப்பை தலைமை நீதிபதி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு 2000 ரூபாயாவது என்று முதல்ல காலையில் 5000 ரூபாய், காலையில் 5000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். மாலையில் அரசிட்ட கேட்டு வர சொன்னார். மாலையில் சொல்ற போது 2000 ரூபாயாவது இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நீங்க கொடுப்பீங்களா, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டார். அதை உடனே அரசு வக்கீல் அதை மறுத்தார், கொடுக்க முடியாது என்று மறுத்தார். உடனே தலைமை நீதிபதி, நீங்க மிக மிக அடமண்டாக இருக்கிறீர்கள், இது சரியல்ல, இது கண்டனத்துக்குரியது. அரசாங்கம் ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வரதுல அடமண்டாக இருக்கிறது என்கிற வார்த்தையை அவர் உபயோகித்தார். அதே மாதிரி தொழிற்சங்கங்களும் இந்த பிரச்சனையை பொங்கல் என்கிற அந்த பிரச்சனையோடு இணைத்து பார்க்க வேண்டும். பொதுமக்கள் அதிக பேருந்துகளை இயக்க வேண்டிய நேரம் என்பதையும் பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கும் அவர் சொன்னார். பிறகு கடைசியிலே அவர், சரி விவாதத்தையெல்லாம் கேட்டுவிட்டேன், நான் ஆர்டர் பாஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிற போது வேறு வழி இல்லை. நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முடிவை சொல்ல வந்தபோது நாம் மீண்டும் இதை எழுப்பின போது நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், 19ஆம் தேதி உங்களுடைய சமரச பேச்சுவார்த்தை நிலுவையில் இருக்கிறது. 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை வரை வேலை நிறுத்தத்தை நீங்கள் ஒத்தி வையுங்கள். நீதிமன்றமே எங்களுக்கு சொல்லியிருப்பது, வேலை நிறுத்தத்தை நீங்கள் ஒத்தி வையுங்கள். உங்கள் கோரிக்கை நியாயமற்றது என்று நீதிமன்றம் கருதவில்லை. உங்கள் கோரிக்கை அன்ஜஸ்டிஃபைடு என்று நாங்கள் கருதவில்லை. வேலை நிறுத்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது, அதையும் நாங்கள் மறுக்கவில்லை. வேலை நிறுத்தம் சட்டவிரோதமா அல்லது சட்டப்பூர்வமா என்பதை இந்த கோர்ட்டு தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிக்க வேண்டியது தொழிலாளர் துறை என்று அந்த ராமன் என்கிற அந்த வக்கீலுக்கும் நீதிபதி சொல்லிவிட்டார். அங்கே போய் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு உரிமை இருக்கிறது, இவர்கள் கோரிக்கையில நியாயம் இருக்கிறது என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பொங்கல் நெருங்கி வருகிற காரணத்தினால் நீங்க 19ஆம் தேதி அந்த சமரச பேச்சுவார்த்தையை எதிர்நோக்கி உங்களுடைய போராட்டத்தை டெஃபர் பண்ணுங்க. 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீதிபதி சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு எங்களுடைய வக்கீல்கள் இந்த மாதிரி அவர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசின பிறகு நீதிபதிகள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நாளைக்கே வேலைக்கு எல்லோரும் திரும்ப வேண்டும், எல்லோரும் போக வேண்டும், டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வேண்டும். எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நிர்வாகம் எடுக்கக்கூடாது என்பதையும் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதை பரிசீலித்த எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தோழர்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த நிலையை நாம் ஏற்றுக்கொண்டு, அதைவிட முக்கியமாக பொதுமக்களுடைய சிரமத்தையும் கணக்கில் கொண்டு, பொங்கல் அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை அதையும் கணக்கில் கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். 19ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையிலேயும் எந்த விதமான நியாயமான பதிலும், ஏனென்றால் பொங்கலுக்கு பிறகு என்று சொல்லியிருக்கிறார்கள். பொங்கலுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் அரசு தரப்பிலே. அதற்கு பிறகும் சரி வரவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டத்தை நாங்கள் அமைதியான வழிகளிலே தொடருவோம். எல்லா விதமான போராட்ட வடிவங்களையும் கைக்கொள்வோம்.
இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம். அவசியப்படுமானால் கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்த பிறகு அவசியப்படுமானால் மீண்டும் ஒரு வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். காரணம், இந்த வெறும் 2000 ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட் அடுகாக் தான் அது. அதை கூட கொடுக்க முடியாது என்று அரசு நிலை எடுப்பதில் இருந்து இந்த அரசின் போக்கில், இந்த அரசின் கொள்கையில் பெரிய மாற்றம் வந்து விட்டதோ என்று கருத வேண்டியிருக்கிறது. இந்த பஞ்சப்படி என்பதையே எடுத்துவிட வேண்டும் அவர்கள் கருதுகிறார்களா என்று தெரியவில்லை. அதே மாதிரி அவுட் சோர்ஸ் ஆட்களை எடுப்பது, கான்ட்ராக்ட் முறையிலே ஆட்களை எடுப்பது போன்ற எல்லாவற்றிலும் ஒரு பெரிய கொள்கை மாற்றம் தெரிகிறது, ஒரு கொள்கை வித்தியாசம் தெரிகிறது. இது உட்பட நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். அந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வன்முறையை நோக்கி போகுதுன்னு அரசு தரப்புல நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கேயும் நாங்கள் வன்முறையில் ஈடுபடலைங்க. ஆளுங்கட்சி தான் சில இடங்கள்ல எங்க தோட்டங்களை அடிக்க வந்தது, தள்ள வந்தது, இங்காண்டா நிக்கிறேன்னு சொன்னது. இவங்க நம்ம போலீஸ் மாதிரி, இவங்க நம்ம இது மாதிரி அவங்க தான் பல இடங்கள்ல பண்ணிட்டு இருந்தாங்க. தவிர எந்த நீங்க தான் பாக்குறீங்களா எந்த வேலைன்னு இருந்தது. இன்னைக்கு காலையில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது, எங்கேயும் அது கிடையாது. அது 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 நடக்கவும் நடக்காது. பேருந்துகளை தடுக்கிறது அல்லது பேருந்துகளை மறிக்கிறது அல்லது பேருந்துகளை கல் வீசுறது, பேருந்து ஏதாவது பண்றதுங்கிறது ஒன்றும் பெரிய இதுவரைக்கும் நடக்காத விஷயம் ஒன்று. ஆனால் ஒரு சம்பவம் நீங்க சொல்ல முடியுமா? இப்போ ஒரு சம்பவம் இந்த இதில் கிடையாது. அவங்க போய் சொல்றாங்க, மக்கள் மத்தியில் எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க, அவப்பேர் உண்டாக்க சொல்கிறார்கள். மாறாக சட்டவிரோதமாக ஆள் எடுத்து ஓட்ட தெரியாதவனை எல்லாம் ஓட்ட வைத்து இவங்க பண்ணி நேற்று 6 விபத்து, இன்னும் என்னென்ன விபத்து வந்திருக்குன்னு இன்னைக்கு நீங்க பார்க்கணும், கணக்கு பார்க்கணும். 6 விபத்து நடந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக உயிரிழப்பில்லை என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம், அவ்வளவுதான். ஆனா பெரிய விபத்துகள் அவையெல்லாம் கார் மீது மோதினார்கள், இன்னொரு கார் மீது மோதினார்கள். ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்குள் வண்டியை கொண்டு போய் ஒருத்தர் விட்டுட்டாரு, அந்த கடை மூடி இருந்தனால தப்பிச்சாங்க. அதே மாதிரி போலீஸ் வேன்ல கொண்டு போய் ஒருத்தர் இடிச்சாரு. இன்னொருத்தர் எனக்கு கீர் போட தெரியலன்னு வண்டியை பாதியிலே இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டாரு. இன்னொருத்தர் 5வது கீர் போடுறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் கீர் போட்டு வண்டியை பின்னாடி தூக்கிச்சு. இப்படியெல்லாம் நடந்தது. இது இன்னும் விட்டுருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் என்னென்னமோ விபரீதங்கள் ஏற்பட்டு இருக்கும். ஓட்ட தெரியாத டிரைவர்கள் தான் எங்காலுக்கு ஓட்டிட்டு தானே இருந்தாங்க. ஏங்க, உங்களுக்கு 5வது கீர் போட தெரியாது, ரிவர்ஸ் கீர் போடுவானாக்கா ஓட்ட தெரிஞ்சவனா அவன்? இன்னொருத்தன் சொல்றான் திருப்பத்தில் என்னால கீர் போட தெரியல, ஆகவே நான் இறங்கி ஓடி போயிட்டான் பாதியில வண்டி விட்டுட்டு விருதாச்சலத்தில். அதனால ஓட்ட தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட இது போன்ற பேருந்துகளை, பயணிகளை வைத்து இயக்குகிற பேருந்துகளை, நெருக்கடியான சாலைகளில் ஓட்டக்கூடிய பேருந்துகளை அது தொடர்ந்து ட்ரையல் கொடுத்து, மற்றது கொடுத்து, பயிற்சி கொடுத்து தான் வண்டியில நாங்க ஏத்துவாங்க. இவங்க புதுசா எடுக்கிறவன கூட என்ன ட்ரையல் கொடுத்தாங்க இவங்க? நேத்து என்ன இது கொடுத்தாங்க? ஒரே நாள் கொடுத்துருவாங்களா இவங்க? இதெல்லாம் தான் நீங்க பார்க்கணும். நீங்களும் சேர்ந்து எங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் லைசன்ஸ் இருந்தா போதுமா? லைசன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் இவங்க ஏற்றிடுவாங்களா பஸ்ல? வண்டியினுடைய நிலைமை மோசமா இருக்கிறது அப்படிங்கிறது கோரிக்கையில இருக்கிறது. ஆனால் அந்த வண்டியையும் இயக்குவதற்கு சாமர்த்தியமானவன் எங்கால தவிர யாராலையும் இயக்க முடியாது. அவ்வளவு சிரமப்பட்டு இயக்கிட்டு இருக்கான். அவன் குதி நரம்பு அந்து கிடக்கான் சார். இன்னைக்கே போக விரும்பக்கூடியவர்கள் போவார்கள். அவர்கள் அனுமதித்தால் வேலையில சேருவோம். எங்களுக்கு அதுல எந்த விதமான இதுவும் இல்ல. கோர்ட்டு நாளையிலிருந்து சொல்லியிருக்கு. நாளையிலிருந்து சொல்றது எதுக்குன்னாக்கா அவங்க அங்கங்க இருப்பாங்க, திருப்பி வரணும் போகணும். இன்னைக்குன்னு சொல்லிட்டு ஏன்டா இன்னைக்கு வரலின்னு நாளைக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறதுனாலதான். நாளை என்று சொன்னதால் இன்று போகக்கூடாது என்று பொருள் அல்ல. இன்றைக்கு இரவு 9 மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு போறாரு, நைட் டியூட்டிக்கு. அங்க சரி வாங்க அப்படின்னு அவங்க எடுத்துவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது நடக்கும். சிறப்பு பேருந்து இயக்கும் போது உங்களுக்கு தேவை அதிகமா இருக்கும். பொங்கல் முடிஞ்சு 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தும் போது உங்களோட கோரிக்கையை எப்படி வைக்க போறீங்க, முன்வைக்க போறீங்க? ஏன்னா உங்களோட தேவை அவங்களுக்கு இப்பதான் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களோட பேச்சுவார்த்தை 19ஆம் தேதி எப்படி இருக்க போது? அது அண்ணா தொழிற்சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வேலைநிறுத்த போராட்டத்துல தான் ஈடுபட போறோம்னு சொல்றாங்க. நீங்க ஜனநாயக பூர்வம் சொல்லியிருக்கீங்க, எந்த மாதிரியான போராட்டமா இருக்கு? இதே கோரிக்கையை தான் பேச்சுவார்த்தையிலும் வலியுறுத்துவோம். இதே கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், இது போன்ற எல்லா விதமான மக்களுடைய நிறைய மக்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. சந்திப்போம், பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த நெருக்கடி எங்களுக்கு மீண்டும் நிர்வாகம் அரசு கொடுக்குமானால் வேலை நிறுத்தத்தை தவிர எங்களுக்கு வழி இல்லை. வேலை நிறுத்தத்துக்கான கிடையாது, நிச்சயமா கிடையாது.
ஏன்னா இப்ப இந்த டைம் நம்ம பேச்சுவார்த்தையும் போது நிதித்துறையில பேசி வரோம் தான் அமைச்சர் சொல்லியிருந்தாரு. மறுபடியும் நிதித்துறையில பேசி வரோம் தான் சொல்ல போறாங்க. அடுத்த கட்டமா நடவடிக்கை இதே மாதிரி தானே இருக்கும். ஆமா, படிப்படியா நாங்க எங்களை பலப்படுத்தி கொண்டு அந்த போராட்டத்துக்கு நாங்க போகணும். கோர்ட்டே டயம் கேட்கும் போது இன்னைக்கு என்ன சொல்லுச்சுன்னா 10 வருஷமா உனக்கு டயம் வேணுமான டயம் வேணுமா கேட்டாரு. 10 வருஷமா நீங்க பரிசீலிக்கிறீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டாரு. அதனால அதான் யதார்த்தம், அதான் உண்மை. கூட்டமைப்புல இருக்கக்கூடிய அந்த ஏஐசிடி வந்து நம்ம கூப்பிடல, அழைக்கலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அந்த அண்ணா தொழிற்சங்கத்து கூட இணைஞ்சி போஸ்டர் ஓட்டினதால அவங்க விலகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும். பேச்சுவார்த்தையில கூப்பிடுற பிரச்சனை என்ன கல்யாணமா நடத்துறோம் நாங்க? அந்த தலைவர் வரவில்லை. ஆனால் ஏஐடிசியினுடைய தொண்டர்கள் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் இருந்தார்கள். இன்றைய மறியலிலும் இருந்தார்கள். அது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம். அது வந்து நீங்க பேசி ஒன்றும் கேட்க முடியாது. பல தொழிற்சங்கங்கள் இணைந்துதான் நீங்க இந்த மறியல் போராட்டத்தை பண்ணீங்க. ஒரு பக்கம் மறியல் போராட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அது வேற இது வேற. அவங்க வந்து தனியாக கூட்டமைப்பு, தனியாக முடிவு எடுக்கிறாங்க, தனியா பல முடிவு எடுத்தாங்க. நாங்க தனி கூட்டமைப்பு, எங்களுக்கு அவங்களுக்கும் ஜாயிண்டா நாங்க ஒண்ணுமே பண்ணலங்க. ஒரு பேச்சுவார்த்தையிலிருந்து இப்படி வெளியே வர்ற போது இதே மாதிரி ஒரு டேபிளை போட்டு நீங்க நிக்கிறீங்க, நான் டேபிளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன், என் பக்கத்துல அவரும் கொடுக்கணும்ல, அவரும் வந்து பக்கத்துல நிக்கிறார். இதாங்க நடந்தது. வேற எங்கேயும் நாங்க ஒன்னா நிக்கவும் இல்லை, ஒன்னா பேசவும் இல்லை. இதை போய் அரசியலாக்கி இது அதிமுக சேர்ந்துக்கிட்டு என்னமோ பண்றாங்கன்னு சொல்லி இது எல்லாமே ஜனங்களை குழப்பறதுக்கு, தொழிலாளியை குழப்பறதுக்கு பண்ற வேலையை தவிர நியாயத்தை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு பண்ற சால்ஜாப்பு. நாங்க 19 ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம், அவங்க 20 தான் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாங்க. பிறகு வந்து இப்ப இந்த 6 கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றலாம் தொடரும் போட சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து 6 கோரிக்கை நிறைவேற்ற நம்புறீங்களா நீங்க? முதல்ல அரசு நம்புறமா இல்லையாங்கிறதல்ல, அடைய வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கிறோம். நிறைவேற்றாதான் மக்களுக்கும் நல்லதுங்க. கோரிக்கையில ஆள் எடுக்கணும், தினமும் வந்து 3000 பஸ் ஆள் இல்லாம நிக்குது அப்படிங்கிறது மக்கள் கோரிக்கை தான். நிறைவேற்றாட்டி அரசுக்கு தான் கெட்ட பேரு. நாங்க மக்களுக்கும் சேர்த்து தான் இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம், வெறும் தொழிலாளி கோரிக்கை மட்டுமல்ல. ஓகே.